பல வேளைகளில் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சில தினங்கள் நம்ம அதை நினைத்து சோத்திரம் பண்ணி விட்டு அப்புறம் நம்ம சுத்தமா மறந்துடுவோம். அடுத்த தேவையை யோசித்து ஆண்டவர் முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். இதை செய்யல எவ்வளவோ செய்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பாருங்க, கர்த்தர் மற்ற காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர். பாருங்க, உங்களுடைய தேவைக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவரே இந்த தேவை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி கேட்கிறதோடு நிறுத்தி கூட கூடாதாம். அதை எப்படி செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6-7 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப தேவையை கேட்கும் பொழுது கூட எப்படி கேட்கணும்னா ஸ்தோத்திரத்தோடு கேட்கணும். இப்படி கேட்க கூடாது. அவருக்கு தரணும் தெரியும் இல்ல, தந்தா தரட்டும், நீங்க தாங்க ஆண்டவரே, அப்புறம் நான் இதை செய்யறேன் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பிரதர் அப்படிதான் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு கொடுக்கட்டும், அப்புறம் நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இங்க பாருங்க, அப்படி ஆண்டவரை அந்த ஆட்டிடியூட்ல நம்ம அவர்கிட்ட போகக்கூடாது. அவரிடத்துல நீங்க போகும்போது அவர் அணுகுகிற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், என்ன கேட்டாலும் ஸ்தோத்திரத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. இந்த விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவரே, இந்த வேலையை கேட்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அற்புதத்தை கேட்கிற ஆண்டவரே, நீர் அதை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்த வைத்திருக்கிற சித்தம். அல்லேலூயா.